தனிக்குறில் அல்லாது. இந்த இதில் பாருங்கள், தனிக்குறிலுக்கு அடுத்து குசுடு துப்புரு வரக்கூடாது. அப்படி வந்தால் அது வந்து குற்றியல் உகரம் கிடையாது. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லினமைகள் ஏறி வரும் உகரம் தான் குற்றியல் உகரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே கூணால முடிஞ்சிருக்கு. முன்னாடி எடுத்து பாருங்கள், இக்குங்கிறது என்னது? வல்லினம். இங்கே இப்புல முடிஞ்சிருக்கு. இப்போ இப்புங்கிறதும் வல்லினம். அப்போ இதை வந்து நம்ம வன்தொடர் குற்றியல் உகரம் சொல்கிறோம். வன்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், நெஞ்சு இரும்பு. கடைசியில் குசுடு துபுரன் முடிஞ்சிருக்கு. அதாவது இங்கே வந்து சூனால முடிஞ்சிருக்கு. இது வந்து பூ. அப்போ முன்னாடி உள்ள எழுத்தை பார்க்கணும். இங்கே வந்து இஞ்சு, இங்கே வந்து இம்மு. மெல்லினத்தில் இஞ்சு இம்மு வருது. அப்போ இதை வந்து மென்தொடர் குற்றியல் உகரம் சொல்கிறோம். அடுத்து மூணாவது பாருங்கள், மார்பு அமிழ்து. கடைசி எழுத்துக்கு முன்னாடி பார்க்கணும். இது இரு, இது வந்து ஏழு. இப்போ இது வந்து இடை இனத்தில் வருதா? அப்போ இதை வந்து இடைத்தொடர் குற்றியல் உகரம் சொல்கிறோம். அடுத்து நாலாவது பாருங்கள், முதுகு வரலாறு. குசுடு துப்புரு, இங்கே கு, இங்கே ரூ வருதா? அப்போது இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்கணும். தூங்குற எழுத்தை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் உ. இது லாவை எப்படி பிரிப்போம்? இல்லு கூட்டல் ஆ. அப்போது இந்த இடத்துல என்னது? இது வந்து உயிர் எழுத்தா? அப்போ இதை வந்து நம்ம உயிர் தொடர் குற்றியல் உகரம் சொல்கிறோம். உயிர் தொடர் குற்றியல் உகரம். அஞ்சாவது பாருங்கள், எஃகு அஃது. தூ, இங்கே கு. அப்போ முன்னாடி உள்ளதை பார்ப்போம். இது வந்து ஆயுத எழுத்து தானே? அப்போ இதை வந்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம் சொல்கிறோம். அடுத்து ஆறாவது வந்து காது பேசு. தனிக்குறில் அல்லாது. இங்கே இது வந்து நெடில் கா பே. அப்போங்கும்போது இது வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம்.